மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பும் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சனி பகவானினுடைய தாக்கம் ஒரு புறம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால சில விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்களுக்கு உள்ளாகலாம். குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து மறையவும் ஆரம்பிக்கும். அதனால விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்து பயணங்கள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கலாம். செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றியாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்லக்கூடிய பயணங்களில் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் விடாமுயற்சி உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களுடைய சொல் பார்த்திங்க அப்படின்னா வெல்லக்கூடிய வகையில் இருக்குங்க. உறவை நெருக்கமான உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி தாயின் மீது அதிக அன்பும் அக்கறையும் இருக்க செய்யும். வேலைக்காக நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலையும் வரலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது, அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகையில் ஒரு நன்மையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீமை ஒளிஞ்சிருக்கும், ஒரு தீமையிலையும் ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கும். இருப்பினும் ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க. நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க. இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்கள் இந்த நேரத்தில் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க. மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க. வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க. நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாங்க. எதை பேசினாலும் அவமானம் அப்படின்ற இருந்த நிலை சற்று மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் தங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். பரம்பரை சொத்துக்கள் தங்களை அடைய நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாகத்தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே
கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைய செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தோள் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க. மன நிறைவு பெறுவீங்க. இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புது மனிதர்களை சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி இந்த காலம் முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க. தலைகணம் ஒருபோதும் எட்டி பார்க்க கூடாது. உயர்ந்த பொறுப்புகளை கையில் வாங்கும்போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க. அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வீட்டில் உறவினர்களால் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது. வாங்கிய கடனை அடைக்க உண்டான வழியை தேடுவீங்க. இல்லை அப்படின்னா அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடலாம்.